இந்த டெர்ம்டாக் 10% நயாசினமைட் ஃபேஸ் சீரம் ஆக்சுவலி ஒர்த்தா இல்லையா? இல்ல இது ஜஸ்ட் ஒரு ஸ்கின் ப்ராடக்ட்டோட ஹைப்பா? நான் இத வாங்குறதுக்கு முன்னாடி யூடியூப்ல ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். கமெண்ட்ல வேஸ்ட் ஆஃப் மணி, யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிம்பிள்ஸ்லாம் வருதுன்னு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. பட் ப்ராடக்ட் பேஜ்ல போய் பார்த்தா ஸ்கின் க்ளோ ஆகுது, 5 ஸ்டார் ரேட்டிங்லாம் குடுத்துருக்காங்க. ஆனா ஓகே, ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம்னு வாங்க டிசைட் பண்ணேன். ஆஃப்டர் 5 டேஸ் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சுச்சுன்னு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஹானஸ்ட் ரிவ்யூ தர்றேன். ஃபர்ஸ்ட் இதுல அப்படி என்ன இருக்கு? நயாசினமைடு. இது பவர்ஃபுல் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் பி3. இது ஃபேஸில் உள்ள போர்ஸ் எல்லாம் டைட்டன் பண்ணி அன்ஈவன் ஸ்கின் டோனை சரி பண்ணி ஃபேஸை பிரைட் ஆக்குது அண்ட் ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணுது. பட் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு உண்மையிலேயே என்னாச்சு? டே 1 ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா 2 ட்ராப்ஸ் இந்த சீரமை ஃபேஸில் ஜென்டிலாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கின்னை லைட்டான மாதிரியும் ஸ்கின்னுக்கு மேலே ஏதோ ஒரு லேயர் இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ வேஸ்டா? அப்படி இல்லை. நீங்களும் இதை யூஸ் பண்ணும்போது கரெக்டான ஸ்கின்னா ப்ளஸ் ரைட் மெத்தடில் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பொறுமை ரொம்ப முக்கியம். 2 to 4 வீக்ஸ் கண்டிப்பாக ஆகும். டே 3ல நான் நோட்டீஸ் பண்ணது லைட்டாக அரிப்பு வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ன இந்த மாதிரி அரிப்பு வருதுன்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நயாசினமைடு ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ். இதை ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும்போது லைட்டாக அரிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்கின் ரெட் ஆகுறது, ரொம்ப எரிச்சல் வர்றது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா 2 to 3 ட்ராப்ஸ் சீரமை கையில் எடுத்துட்டு ஃபேஸில் ஜென்டிலாக அப்ளை பண்ணிக்கோங்க. நைட் டைம் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு. டெய்லி யூஸ் பண்ணலாமா? நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா வீக்லி 3 டேஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. பிகாஸ் சென்சிட்டிவ் ஸ்கின்னா ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எங்கே வைக்கிறது? டேரெக்டாக சன்லைட் படுற பிளேஸில் வைக்காம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணலாமா? நயாசினமைடு இருக்கிறதுனால ஆயில் ஸ்கின்னும் இதை யூஸ் பண்ணலாம். நெக் அண்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணலாமா? நெக்லையும் ஹேண்ட்லையும் பிக்மெண்டேஷன் கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னா இதை ஜென்டிலாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சைடு எஃபெக்ட் வருமா? சைடு எஃபெக்ட் வருமானு கேட்டிங்கன்னா எந்த சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த 1 வீக்காக இந்த சீரம் யூஸ் பண்ணதுனால பிம்பிளோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து வரப்போகிற 3 வாரம் கண்டினியூஸாக இந்த ஃபேஸ் சீரமை நான் யூஸ் பண்ண போகிறேன். மேபி ஃபேஸ் ஸ்கின் கலர் பிரைட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.